இப்போ பேராசிரியர் அருண் சார் சொல்லுங்க. அருண் சார், ஒரு சின்ன சந்தேகம் இதில் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க இன்னொரு நாட்டோட இறையாண்மையில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று. ஆனால் அந்த இந்த மேற்காசிய அரசியலில் இது சில ஆண்டுகளுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு இந்த சிறிய அதிபர் அந்த அல்ஃபத்தார் ஆசாத்துங்கிறவரை அந்த நாட்டில் உள்ள கிளர்ச்சி படைகள் மூலமாக அந்த ஆட்சியை அகற்றியது போல ஈரானிலும் அவர்கள் ஈரானில் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட், அதாவது ஒரு கலாச்சார காவலர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஆட்சி புரியறதுனால உள்நாட்டிலேயே அவர்களுக்கான அந்த எதிர்ப்பு இருப்பதாக உலக அளவில் அந்த செய்திகள் இருக்கிறது. நீங்கள் கூறியது போல இந்த நாட்டின் ஆட்சியை மாற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பினீர்கள் ஒன்று. ஆனால் உண்மையிலேயே ஈரானில் அடுத்தடுத்த அந்த முக்கிய தளபதிகள் மற்றும் முக்கிய அந்த அணு விஞ்ஞானிகள் ஆகியோர் இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈரான் புரட்சிகர படையிலேயே இந்த மொசாத்தோட அந்த உளவாளி குருவி இருக்கிறாங்க. அதற்கு காரணம் ஈரானில் உள்ள மக்களே காரணம், ஈரானில் உள்ள மக்களே அதுக்கு உதவுறாங்க. ஏன்னா அந்த நாட்டில் உள்ள அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் இருக்குது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருக்குமா? இல்லைங்க நண்பரு, ஒரு நியாயமான கேள்வி. நான் அதெல்லாம் பார்த்தேன். எங்க ஈரான் மக்களாங்க உளவாளிகளை கொண்டு போய் தங்களுடைய சொந்த நாட்டு படைக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பாங்க. மக்களுங்க வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க, பிறரும் பயன்படுத்துறாங்க. துரோகிகள் இருப்பாங்க, எந்த ஒரு நாட்டிலும் துரோகிகள் இருப்பாங்க. இப்ப இந்தியாவில இல்லையா பாகிஸ்தானுக்கு உளவாளிகள் சொல்லி பிடிக்கலையா நம்ம அரசு? அப்ப இந்திய மக்கள் பூரா இந்த ஆட்சியை மாற்றுவதற்காகத்தான் உளவாளிகளை தயார் பண்ணாங்கன்னு சொல்லுவோமா? நம்ம நியாயமா பேசணும். நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிட்டிய ஆட்சிக்கு எதிர்ப்பு அந்த மக்கள் தெரிவித்தால் அந்த மக்களுடைய உரிமை அது நடக்கட்டும். அதனால ஆனா நீங்க அதை தூண்டி வர்றீங்க. இப்ப இஸ்ரேல் ஏற்கனவே அப்படித்தான் வேண்டுகோள் விடுத்துச்சு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சோடனே அவங்களுடைய வேண்டுகோள் என்ன? இந்த யுத்தம் எதற்காக தெரியுமா? ஈரானிய மக்களே, உங்களுடைய ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கு தான் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி அந்த நாட்டு மக்கள் மீது, தலைநகரத்தின் மீது குண்டுமழை பொடிச்சு விட்டு அந்த 13ஆம் தேதி அந்த மக்களை பார்த்து உங்க ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி எழுங்கள் அப்படின்னா அது என்ன நடக்கும்? உண்மையிலேயே வேறு சில பத்திரிகைகள் எல்லாம் நான் பாக்குறேன், ஊடகங்களை வர செய்தி என்ன தெரியுமா? இஸ்ரேலின் இந்த அடாவடித்தனத்தினால் முதல் தாக்குதல் அவங்கதான், மறந்துடாதீங்க. ஈரானிய மக்கள் கமேனியுடைய அரசுக்கு ஆதரவாக எழுந்திருக்கிறார்கள். 80% பேர் முழு ஆதரவு. ஒரு ஊடகத்தில் படிச்சுட்டு வந்து சொல்றேன். அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப நம்ம நியாயமா பேசணும். அந்த மக்கள் எதிர்த்து அவங்க ஆட்சியை மாத்திட்டு போறாங்க, அது அவங்களுடைய உரிமை. அமெரிக்க ஆட்சியாளர் எப்படி சொல்லலாங்க? ஆமா, உண்மைதான்.